भजे पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தில் இன்று 21ஆம் சர்க்கம் தொடங்கி அனுபவிக்க வேண்டும். கடைசியாக என்னாச்சு? சீதா பிராட்டியார் மரத்தடியிலே வீற்றிருக்கிறாள். சுத்தி ராட்சசிகள். திருவடி ஹனுமாரித்தை பார்க்கிறார். அந்த மரத்தின் கிளையிலே தன்னை மறைத்துக் கொண்டு மேலே அமர்ந்திருக்கிறார். அந்த சமயத்திலே விடிய காலை பொழுது வருகிறது. ராவணன் துயிலெழுந்து நேராக சீதையை பார்ப்பதற்காக இந்த இடத்திற்கு வருகிறான். 100-200 ஸ்திரீகளோடு எல்லாரும் விளக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது இவன் இங்கு வர சத்தத்தை கேட்டு இவரை பார்த்து இவன் தான் ராவணனா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறார். உடனே ராவணன் சீதையிடம் ஆசை வார்த்தைகளை பேசுகிறான். நீ எதற்கு இங்க இருக்க? என்னுடைய செல்வம் எப்படிப்பட்டது? நீ இந்த செல்வத்துக்கெல்லாம் உன்னை மகிழ்ச்சி ஆக்கிடுறேன், என்னையே உனக்கு கொடுத்துடுறேன், நீ எப்படி வேணா அது ராமனால என்னை ஜெயிக்க முடியாது, ராமன் இருக்கானோ இல்லையோ தெரியலன்னு எவ்வளவோ பேசினா சீதையை வசப்படுத்துவதற்காக. நீ கோவப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ என்னை பார்த்து உடம்ப சுருக்கி கொள்ள வேண்டாம், என்னிடத்துல நீ ஆசைப்படு, அப்படி இப்படின்னு பேசினா ராவணன். இதையெல்லாம் மரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கார் அனுமார். கீழே சீதை கேட்டுட்டு இருக்கா. சீதைக்கு அதை கேட்க முடியல. இதற்கப்புறம் சீதை பிராட்டியார் என்ன பேச போகிறாள்ங்கிறது தான் அடுத்த சர்க்கத்திலே நமக்கு விஷயமாக வருகிறது. 21ஆம் சர்க்கம். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா சீதா ரௌத்ரஸ்ய ராட்சசः ஆர்த்தா தீனஸ்வராதீனா பிரத்யுவாச்ச ஷனைர்வச்சः. ஆக இந்த ராவணனினுடைய வார்த்தையை கேட்டு அந்த சீதை எப்படி ஆயிட்டான்னா ஆர்த்தா, ரொம்ப துன்பம் ஆயிட்டா. துன்பமானா மட்டும் என்ன பண்ண முடியும்? இங்க கோவப்பட முடியாதே. தைன்யம் அப்படி இருக்கு அவளுக்கு. அப்படி நடுங்கி போயிருக்கா. தீனஸ்வரா, இந்த நடுக்கத்தினாலே குரலும் அப்படியே மங்கி போயிடுத்து. அப்போ என்ன பண்ணுகிறாள்? மெதுவா ஒன்னொன்னாக ராவணனை பார்த்து பேச தொடங்குகிறாள் சீதை. அப்ப என்ன பார்க்கிறா? இவன் எம்பெருமான் பெருமாள் இவனை கொன்னு நம்ம ரட்சிக்கணும். அது வரைக்கும் இவனுக்கு ஏதாவது ஒரு நல்வார்த்தை சொல்லி இவனை திருத்தலாமான்னு ஆசைப்படுகிறாள் சீதை. இப்படி இருக்கானே, ஏன்னா என்னதான் இருந்தாலும் அகில ஜெகத் ஜனனின்னு இந்த லோகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள் சீதா பிராட்டியார். சீதா அம்மான்னு கூறக்கூடிய இந்த உலகத்துக்கெல்லாம் தாய். ராவணனுக்கும் அவள் தான் தாய். அப்படி இருக்கக்கூடியவள் தன்னுடைய புத்திரனை ஒரு 4-5 நல்வார்த்தைகள் சொல்லி திருத்தணும்னு ஆசைப்படுகிறாள். அதனால ராவணனிடம் பேச தொடங்கினாள். துக்கார்த்தா ருததி சீதா வேபமானா தபஸ்வினி சிந்தயந்தி வராரோஹா பதிமேவ பதிவிரதா. ரொம்ப துக்கத்தினாலே ரொம்ப மனசு வாடி இருக்கா சீதை. துக்கத்தினால அழுது கொண்டே இருக்கிறாள். உடம்பெல்லாம் நடுங்கிறது. அப்ப என்ன பண்ணுகிறாள்? தன்னுடைய மனதாலே ராமனை நினைக்கிறாள். தன்னுடைய மனதாலே தன்னுடைய பதியான ராமனையே நினைத்து பதிவிரதையாக இருந்து கொண்டு இவள் பேசத் தொடங்கினாள். அடுத்தது என்ன பண்ணா? திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தஹா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா நமாம் பிரார்த்தயித்தும் யுக்தஸ்துவம் சித்திமிவ பாபகிருத்.
அப்படின்னு ஆரம்பிக்கிறான். திருணம் அந்தரத கிருத்வா, அதாவது சீதை என்ன பண்ணுகிறாள், எம்பெருமான் தள்ளி இருக்கிறான், அவன் வருவரைக்கும் இவனுக்கு ஏதாவது ஹிதம் சொல்ல நினைக்கணும்னு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு திருணம்னா என்ன, துரும்பு, ஒரு சின்ன புல், ஒரு புல்லை எடுத்து கொண்டு அதை நடுவிலே போடுகிறாள். இப்ப ராவணனுக்கும் தனக்கும் நடுவிலே ஒரு புல்லை போடுகிறாள். ஒரு புல்லை போட்டு அதுக்கப்புறம் பேச தொடங்கினாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார்கள். எதற்கு புல்லை எடுத்து நடுவுல போடணும், ஒரு புல்லை கிள்ளி எதற்கு நடுவிலே போட வேண்டும்னு கேட்டா அதற்கு 25 காரணம் சொல்லுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். 25 காரணம், 1 2 இல்ல, 25 காரணங்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். 25 காரணங்களையும் நம்ம பார்க்க முடியாது, ஒரு சில முக்கியமான காரணங்களை நாம் பார்க்கலாம் இந்த சமயத்திலே. திருணமந்தரத கிருத்வா அப்படின்னு இருக்கு, அதாவது நடுவிலே ஒரு புல்லை போட்டாள் அப்படின்னு இருக்கு. எதற்காக போடணும் அப்படின்னா, தான் பேச போகிறாள், பேசுவதற்கு முன்னாடி நடுவுல போட்டா. ஆசன்னம் உதகம் தேயம், ஆசனம் ஆசனம் அன்னம் உதகம் தேயம் என்று ஒரு ராஜாவானவன் நம்முடைய இடத்திற்கு வந்தால் அவனுக்கு ஒரு ஆசனமும் அவனுக்கு ஒரு அன்னம், அதற்கு மேல அவனுக்கு கொஞ்சம் ஜலம், இதையெல்லாம் கொடுக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த மாதிரி இவளும் அவனிடம் பேசும் பொழுது சரி உபச்சாரம் பண்ணி பேசுவோம். ஏன்னா நம்ம ஒருத்தர், சில பேருக்கெல்லாம் அகங்காரம் நிறைய இருக்கும், அவளிடத்துல பளிச்சுன்னு நீ தப்புன்னு சொன்னா அவர்களுக்கு கோபம் தான் வரும். அதே அவர்களை பார்த்து ஒரு நல்வார்த்தை சொல்ற மாதிரி, உன்னை போல வருமா, உன்னை போல வேற யாராவது உண்டா, வா உட்காரு, நான் உனக்கு சில நல்ல வார்த்தைகள் சொல்றேன்னு அந்த மாதிரி அவர்களுடைய அகங்காரத்துக்கும் தீனியை போட்டு அப்படியே அவர்களுக்கு பணிவோடு அவர்களிடம் பேசினார். அவர்கள் சில பேர் கேட்பார்கள், அகங்காரம் உடையவர்களுக்கு எல்லாம் தலைவன் ராவணன், அவ்வளவு அகங்காரி. இப்ப அவனிடத்துல நாம் பேசுவதற்கு முன்னாடி அவனுக்கு ஒரு உபச்சாரம் பண்ற மாதிரி ஒரு ஆசனத்தை போட்டு அந்த ஆசனத்துல உட்காரு, நான் உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்றேன்னு பேசினாலாவது இவன் கேட்பானா, ஒருவேளை நாம் சொல்றது இவன் காதுல உழுமான்னு ஒரு ஆசையினால இப்படி பிராட்டி பண்ணாலாம். இல்ல இப்படி கிடையாது, வேற மாதிரி அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம்னு ராவணன் பக்கத்துல வந்துட்டான். ஆசன்னகான்னு அவன் ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். அப்படி பக்கத்துல வந்த போது இப்ப ஒரு பங்கின்னு இருப்பார்கள். பங்கின்னு என்ன, ஒரு வரிசை. இப்ப சாப்பிடும் பொழுதெல்லாம் ஒரு வரிசையில உட்கார்ந்து இருந்தா ஒருவர் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த வரிசையில இருக்கிற யாரும் எழுந்துக்க மாட்டான். இப்போ ஒரு வரிசை எப்ப முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது, ஸ்தம்பேன சலிலேனவா பங்கி வேதோ பிஜாயத்தே, நடுவுல ஒரு ஜலம் இருந்ததுன்னா அது வேற வரிசை, இது வேற வரிசை. இல்ல நடுவுல ஒரு தூண் வந்துடுதுன்னா தூணுக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வேற வரிசை, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வேற வரிசை. இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எப்படி பிரித்து பார்க்கலாம்னு நிறைய சொல்றது. அந்த மாதிரி இவன் அருகில் வரும் பொழுது இவனையும் தன்னையும் ஒரே வரிசையில வைக்க இஷ்டம் இல்லை. ஆகையாலே உன்னோடு நான் பேசும் பொழுது ஒரு வரிசையிலே நின்று நான் பேச மாட்டேன், அதனால நடுவுல ஒரு தடங்கள் அதை வைக்க வேண்டும்னா ஒரு தூணை உடைச்சு வைக்க முடியாது, பிராட்டியினுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன புல்லை எடுத்து நடுவிலே வைத்து நீ வேற நான் வேறு, நீ வேறு வரிசை நான் வேறு வரிசை என்று காட்டினாள் பிராட்டி. அது மட்டும் இல்ல, முக நிரீக்ஷணம் நாபி சம்பாஷணம்னு ஒரு பதிவிரதா ஸ்திரீக்கு இந்த மாதிரி ஒரு காமுகனான புருஷன் அவனை பார்த்தலோ அவனிடம் பேசுதலோ தகாதது. அதனால என்ன பண்றா, உன்கிட்ட நான் இவ்வளவு நீ காமத்தோட என்ன நெருங்கியிருக்க, இப்ப புருஷனை பார்த்தே பேசக்கூடாதுங்கிறத காட்டிலும் ஒரு காமுகனாக தன்னை நெருங்கினவனிடத்திலே பேசுதல் தகாதுங்கிறதுனால நான் இப்ப என்ன பண்ண போறேன், உன்னை பார்த்து பேச போறது இல்ல, ஆனா உனக்கு உபதேசம் பண்ணணும்னு எனக்கு மனசுல சொல்றது. ஏன் அப்படியாவது இவன் கேட்கறானா, இவன் உயிர் பிழைக்கிறானா பாப்போன்னு ஒரு நப்பாசை. ஆகையாலே ஒரு புல்லை எடுத்து முன்னாடி வைத்து அந்த புல்லிடம் பேசுவது போல ராவணன் இடத்துல பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாள் பிராட்டி.
அடுத்தது ஒரு அர்த்தம் சொல்கிறாள். பத்தியமுக்தம் விசக்ஷணைஹி ராட்சசானாம் அபாவாய தொம்வா ந பிரதிபத்யசே அப்படின்னு அகம்பனன் மாரீச்சன். இந்த மாரீச்சன் ராவணனுக்கு எவ்வளவோ உபதேசம் பண்றான். நீ ராட்சசர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காக நீ கிளம்பியிருக்க, ராவணா இந்த மாதிரி காரியத்தை பண்ணாத, சீதையை எடுக்காதன்னு அவ்வளவு உபதேசம் பண்ணியிருக்கான். அந்த மாரீச்சன் சொன்ன எந்த வார்த்தையும் இந்த ராவணன் காதுல விழவே இல்லை. அத காட்டுகிறாளாம் பிராட்டி. இந்த துரும்பு மாதிரி நீனு, நான் இப்ப எவ்வளவோ பேச போறேன், நான் பேசுறதெல்லாம் ஒருவேளை இந்த துரும்பு காதுல விழுந்து இந்த துரும்பு தலையாட்டித்துன்னா நீனும் காதுல விழுந்து நீனும் தலையாட்டுவ. இப்ப இந்த புல்லுக்கு நான் சொல்றது எப்படி புரியாதோ அந்த மாதிரி யார் சொல்றது உனக்கு புரியாதுன்னு ராவணனிடம் காட்டுவதற்காக ஒரு புல்லை பிடுங்கி நடுவிலே போட்டாள். ராவணா, நீயும் இந்த புல்லு ஒண்ணு. எப்படி இந்த புல்லுக்கு நான் எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் அது திருந்த போறது இல்ல, அந்த மாதிரி உனக்கு எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் நீனும் திருந்துவியா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படிங்கறதுனால போட்டான். அடுத்ததாக ஒண்ணு சொல்கிறாள். ராவணா, நீ இந்த புல்லு பாரு, இந்த புல்ல பிடுங்கி போட்டுட்டா ராவணன் முன்னாடி. நீ ஏதோ ராமன் உன்னை ஜெயிக்க முடியாது என்னென்னவோ நீ சொன்ன. ஆனா உன்னை நான் இந்த புல்லுக்கு சமமாக தான் நினைக்கிறேன். நான் எப்படி நினைக்கிறேன்? உன்னை இந்த திருநமிவ லகுமேனேன்னு சொல்கிறார்கள் பிரமாணத்துல. ஒரு புல்லுக்கு சமமாக நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு புல்லை போட்டு, இந்த புல்லு நீ ஒண்ணு. நான் உன்னை எப்படி நினைச்சுட்டு இருக்கேன்னா, இந்த புல்ல புடுங்கிறது எனக்கு ஒரு கஷ்டமா? இந்த புல்ல நான் எவ்வளவு எளிமையாக புடுங்கி போட்டேன். இந்த மாதிரி உன்னை புடுங்கி போட முடியும் என்னால. அவ்வளவு சக்தி இருக்கு. பிராட்டிக்கு இல்லாத சக்தியா? சர்வ ஜனனி சர்வேஸ்வரி அப்படி இருக்கக்கூடிய பிராட்டி அவள் நினைச்சிருந்தானே என்ன வேணா பண்ணிருக்கலாம். இப்ப திருவடி அனுமார் வாளிலே நெருப்பு வைத்தான் ராவணன். நெருப்பி வைத்த போது நெருப்பை பார்த்து சீதோபவ, நீ சுடக்கூடாது அப்படின்னு சொன்னான். உடனே நெருப்பு கேட்டுது, அனுமார் வாழை சுடவே இல்லை. அதே சீதை அந்த நெருப்பை பார்த்து இந்த ராவணனை எரி அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் எரிச்சிருக்கும் ராவணன். ஆனா சீதை சொல்லல. ராமன் செய்ய வேண்டும்னு காத்து கொண்டிருந்தாள். ஆகையாலே எனக்கு நான் உன்னை புடுங்கிறதுங்கிறது இந்த புல்லை புடுங்குற மாதிரிங்கிறத காட்டுவதற்காகவும் இந்த ஒரு புல்லை புடுங்கி அவன் முன்னாடி போட்டா பிராட்டி. இந்த மாதிரி எவ்வளவோ அர்த்தங்கள், 25 அர்த்தங்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் இந்த திருணமந்தரத கிருத்வாங்கிற ஒரு வார்த்தையினால. இது பண்ணிட்டு என்ன பண்ணா? பிரத்யுவாச்ச, எதிர்த்து பேசினாள். எப்படி பேசினாள்னா, சுச்சிஸ்மிதா, அழகான சிரிப்புடையவள். அழகான சிரிப்புடையவள் அவள் பேசுகிறாள். பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா, ஏ மத்தனே, ஏ மதம் பிடிச்சவனே, வெறி பிடித்தவனே, நீ உன்னுடைய மனசை என்னிடத்திலிருந்து எடுத்து விடு. ஸ்வஜனே கிரியதாம் மனஹா, உனக்கு எவ்வளவோ பத்னிகள் இருக்கா, அவளிடத்துல நீ ஆசை பண்ணலாமே, எதுக்கு என்னிடத்துல பண்ணணும்? ஆகையாலே இப்படி ஒரு புல்லை எடுத்து முன்பு போட்டு பிராட்டி பேச தொடங்குகிறாள். இந்த உபதேசம் ராவணனுக்கு அவ்வளவு உபதேசம் பண்ண போகிறாள். நமாம் பிரார்த்தித்தும் யுக்தஹா துவம் சித்திம் இவ பிராபகிருத்து. நீ எப்படி ஒரு பாப்பம் செய்தவன், எப்பொழுதும் பாப்பமே செய்தவன், மரித்த பிறகு அவனுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு? நரகம்தான் கிடைக்கும். அந்த மாதிரி நீ என்ன ஆசைப்படணும்? என்ன ஆசைப்படக்கூடாது? சீதையை ஆசைப்படக்கூடாது ராவணா அப்படின்னு உபதேசம் செய்கிறார். அடுத்தது அகாரியம் ந மயா காரியம் ஏகபத்னியா விகர்ஹிதம் குலம் சம்பிராப்தயா புண்ணியம் குலே மகதி ஜாதயா. இப்ப நான் உயர்ந்த குலத்திலே பிறந்தவள், அது மட்டும் இல்ல புண்ணியமான குலத்திலே வாழ்க்கைப்பட்டேன். அப்படி இருக்கக்கூடிய நாள் ஒரு பதிவிரத்தைக்கு எந்த தொழிலானது செய்ய தகாதோ, ஒரு பதிவிரத்தை எதை செய்யக்கூடாதோ, அதாவது பிற புருஷர்களை ஆசைப்படுதல்ங்கிறத எப்படி எந்த ஒரு பதிவிரத்தை செய்யக்கூடாதோ அதை நான் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன். என்ன போய் உன்னிடத்துல ஆசைப்படுன்னு சொல்றியே, அது பண்ண மாட்டேன்.
ஏவமுக்த்வா து வைதேகி ராவணம் தம் யசஸ்வினி ராட்சசம் பிருஷ்டத் கிருத்வா பூயோ வச்சனம் அப்ரவீத். இத நேரா பார்த்து சொல்லிட்டா, நேரா சொல்ல வந்ததை சொல்லிட்டா. நீயும் என்னிடத்துல ஆசைப்படக்கூடாது, உனக்கும் அது தகாது, நானும் உன்னிடத்துல ஆசைப்பட மாட்டேன்னு நேரா ராவணனை பார்த்து சொல்லிவிட்ட சீதா பிராட்டியார் மறுபடி என்ன பண்ணா, அந்த ராவணனை அலட்சியம் செய்து தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு, இப்ப ராவணன் எப்படி ஆயிடுவான், பின்பக்கம் வந்துடுவான், சீதைக்கு முதுகு பக்கம் வந்துற மாதிரி தன்னுடைய முகத்தையே திருப்பி கொண்டு மறுபடி பேசுகிறார். அவன் முகத்தை கூட பார்க்காம பேசுறான். நாஹமௌபைகி பாரியா பரபாரியா சதி தவ சாது தர்மம் அவேக்ஷஸ்வ சாது சாது விரதம் சர. நான் எப்படிப்பட்டவன்னா, எனக்கு தோஷமே கிடையாது, நான் தோஷம் இல்லாமல் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் பரபாரியா, மற்றொருத்தனின் மனைவி. அப்படி இருக்கக்கூடிய நான் நீ எப்படி கிரமமாக அடைந்திருக்கியோ இவ்வளவு பெண்கள், அந்த மாதிரி பெண்கள்ல ஒருத்தி நான் கிடையாது. ஆகையாலே என்னிடத்துல நீ இந்த மாதிரி ஒழுக்கம் மீறி நடக்க கூடாது. எப்பொழுதும் என்ன பண்ணுவா, சாதுக்கள் சான்றோர்கள் ஒழுக்கத்தை தர்மத்தை பின்பற்றுவார்கள், அதை நீ மீறக்கூடாது. யதா தவ ததான்யேஷாம் தாரா ரக்ஷ்யா நிஷாச்சர ஆத்மானம் உபமாம் கிருத்வா ஸ்வேஷு தாரேஷு ரம்யதாம். ஓ அரக்கனே, உனது மனைவிகள் எப்படியோ அப்படியே பிறருடைய மனைவியையும் ஜாக்கிரதையா ஒரு ராஜா காப்பாத்த. ஒரு ராஜா எப்படி இருக்கணும், தான் மனைவிய பிறன் அபகரிக்காம காப்பாத்துவான்ல. ஒரு ராஜா இருக்கான், அவன் தன்னுடைய மனைவி குறித்து மற்றொரு ராஜா போர் தொடுத்து வந்தான்னு அதற்காக போர் செய்து கூட காப்பாத்துவான். எப்படி ஒரு ராஜாக்கு தன்னுடைய மனைவி முக்கியமோ அந்த மாதிரி அடுத்தவன் மனைவியையும் இவன் காப்பாத்தணும். அந்த மனைவி மேல் மற்றொருத்தன் ஆசைப்பட்டாலும் அது தவறுன்னு சொல்லி இவன் காப்பாற்ற வேண்டியவன். நீ இப்படி பண்ணக்கூடாது. அதுஷ்டம் ஸ்வேஷு தாரேஷு சபலம் சலிதேந்திரியம் நயந்தி நிகிருதி பிரக்ஞம் பரதாரா பராபவம். இப்ப தன்னுடைய மனைவியிடத்திலே திருப்தி அடையாமல் ஒரு துர்புத்தியோடு கெட்ட புத்தியோடு தன்னுடைய புலன்கள் இந்திரியங்களை எல்லாம் கண்டபடி தடுமாற விட்டு முன்பின் யோசிக்காமல் சடக்கென பிறர் மனைவியை குறித்து ஆசைப்பட்டால், பிறர் மனைவிகள் வரும்பொழுது என்ன பண்ணுவார்கள், நாசத்தையும் சேர்த்து எடுத்துன்னு வந்துருவான். அவர்களோடு உனக்கு கிடைக்க போவது நாசம் மட்டும்தான். ஆகையாலே இந்த அதர்மத்தை பண்ணக்கூடாது. இஹ சந்தோ நவாசந்தி சதோவா நானு வர்த்தசே ததாஹி விபரீதாதே புத்தி ஆச்சார வர்ஜிதா. அழகா சொல்றார். இஹ சந்தோ நவாசந்தி சந்தோ சதோவா நானு வர்த்தசே அப்படின்னு கேட்கிறாள் பிராட்டி. இங்க யாருமே நல்லவர்களே கிடையாதா? இலங்கையில நல்லவன் ஒருத்தன் கூட கிடையாதான்? உனக்கு உபதேசித்து உன்னை திருத்தறதுக்கு ஒரு நல்லவன் கிடையாதா? இஹ சந்தகா நசந்திவா, இங்க நல்வழி காட்டும் ஞானிகள் ஒருத்தர் கூட இல்லையான்னு? இல்ல ஒருவேளை அந்த மாதிரி இருந்தவர்களையும் நீ துரத்தி அமிச்சிட்டியா? இங்க இருக்கக்கூடிய நல்லவர்களையும் நீ அனாதரவு செய்து அவர்களை ஆதரித்து வைக்காமல் அவர்களை ஆதரியாமல் நீ அனுப்பிச்சு விட்டியான்னு? ஏன் இதை நான் கேட்கிறேன்னா, இப்படி ஒரு ஆச்சாரமே இல்லாம, ஆச்சாரம்னு என்ன, நல்லொழுக்கம், இப்படி ஒரு நல்லொழுக்கமே இல்லாம உனக்கு புத்தி இருக்கே, உன் புத்தி இப்படி ஒரு சுத்தமா நல்லொழுக்கம் இல்லாமல் இருக்கிறதே, இங்க இருக்கிறவாள்லாம் நீ அனுப்பி வைத்தாயா அப்படின்னு கேட்கிறாள் சீதா பிராட்டி. வச்சோ மித்யா பிரணீதாத்மா பத்யமுக்தம் விசக்ஷணைஹி ராட்சசானாம் அபாவாய தொம்வான பிரதிபத்யசே. இப்ப என்ன இருக்கு, திருட்டு வழிகளிலே ஒரு திருட்டு வழிகளினாலே ஜெயிக்கக்கூடிய ஒரு மனம் படைத்த நீ, அது எப்படி இருக்குன்னா, வரும் கோடைக்கு முன்னே அறிந்து எச்சரிக்கை செய்யும் பெரியோர்களாலே உரைக்கப்பட்ட ஹிதம். அதாவது பெரியோர்கள் இருக்கான்னா, கோடை காலம் வருது இப்பவே ஜலம் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லுவான் மாதிரி, கோடை இந்த பெரியோர்கள்லாம் இருக்காளே, அந்த பெரியோர்களால விசக்ஷணைகி உக்தம் பத்தியம், பெரியோர்கள் சொல்லக்கூடிய நல்ல ஹிதமான வார்த்தை. பத்தியம்னா நடக்க தகுந்தது, வழிக்கு தகுந்தது, சரியான வழி. அந்த பத்தியமான நல்ல ஹிதமான ஆலோசனைகளை எல்லாம் நீ என்ன பண்ண, ஏற்றுக்கொள்ளவில்லை. எதனால? அரக்கர்கள்லாம் அழிய போறா, அதுதான் பலன், வேற எந்த பலனும் கிடையாது. ராட்சசானாம் அபாவாய,
நீ ஏன் ஏத்துக்கலன்னா ராட்சசர்கள்லாம் அழிஞ்சு போகணும்னு உனக்கு ஆசை போல இருக்கு. அகிருதாத் அகிருதாத்மானமாசாத்ய ராஜானமனயேரதம் சமிர்தானி வினஷ்யந்தி ராஷ்டிராணி நகராணி ச. இப்போ ஒரு அரசன், அந்த ஒரு அரசன் அதர்மம் செய்தா போணும். அதர்மம் ஆனா சரியான பாதை இல்லாமல் தவறான பாதையிலே சென்றால் போரும். அவன் எவ்வளவு பெரிய ராமருக்கே பிள்ளையா இருந்து பெரிய ராஜாவா இருந்தால் கூட அந்த ராஜ்யம் பட்டணம் எல்லாம் அழிஞ்சிடும், இருக்கும் இடம் தெரியாமல் ஆயிடும். இப்ப ராஜா சரியா நடக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ததேயம் துவாம் சமாசாத்ய லங்கா ரத்னௌக சங்குலா அபராதாத் தவைகஸ்ய நச்சிராத் வினசிஷ்யதி. நீ சொன்னியே லங்கையில இந்த ரத்னம் இருக்கு அந்த ரத்னம் இருக்கு, உலகத்துல எல்லா இடத்துலயும் ரத்னத்தை எல்லாம் கொண்டு வந்து குமிக்கிறேன்னு. இப்படி ரத்ன குவியலாக இருக்கக்கூடிய லங்கை நீ ஒருத்தன் செய்யக்கூடிய தவறாலே அழிய போகிறது. எப்ப அழிய போறதுன்னா சிராத் வினசிஷ்யதி, ரொம்ப விரைவில் அழிய போகிறது. ஸ்வகிருதைர் அன்யமானஸ்ய ராவணாதீர்கதர்ஷினஹ அபிநந்தந்தி பூதானி விநாசே பாப கர்மணஹ. எல்லா பிராணிகளும் நீ செத்தா எல்லாரும், நீ இறந்து போனால் எல்லாரும் மகிழ்வார்கள். என்ன, தான் செய்கையினாலே யார் பிறர்களை துன்பப்படுத்துகிறானோ அந்த பாப்பி மாண்டு போனால் மத்த பேர்லாம் என்ன பண்ணுவா, நன்னா மகிழ்ந்து இருப்பார்கள். ஏவம் துவாம் பாப கர்மாணம் வக்ஷந்தி வினிகிருதா ஜனாஹ திஷ்டே தத் வியசனம் பிராப்தோ ரௌத்ர இத்யேவ ஹர்ஷிதாஹ. உன்னுடைய பிரஜைகள்லாம் இருக்காளே, உன்னுடைய பிரஜைகள்லாம் ராவணா என்ன பண்ணுவான்னு, நீ நாசம் அடைந்து போன பிறகு, நீ ராமன் கையாலே மாண்ட பிறகு என்ன நினைப்பான, நல்ல வேளை இவன் வந்து இறந்து போய்விட்டான், நல்ல வேளை இவன் இன்னும் உயிரோட இல்ல, இன்னும் இருந்திருந்தா எவ்வளவு கொடுமை பண்ணுவானோ தெரியலன்னு எல்லாரும் சந்தோஷமா இருப்பா உன்னுடைய பிரஜைகள். சக்யாலோ பயித்தும் நாகம் ஐஸ்வர்யேன தனேன வா அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா. சீதை சொல்கிறாள், அவன் எவ்வளவு செல்வம் ஐஸ்வர்யத்தை காமிச்சு சீதையை மயக்கணும்னு பார்த்தான். இந்த ரத்னம் 3 உலகத்தையும் உங்க கால் கடியில போடுறேன்னா. அதனால சொல்றா, என்ன வந்து இந்த மாதிரி ஆசை காட்டி உன்னால பெற முடியாது. ஐஸ்வர்யம் தனம் இதெல்லாம் வைத்து கொண்டு நான் ஆசைப்படுமவள் கிடையாது. ஏன் அப்படின்னா, அனன்யா, நான் வந்து அனன்யான்னு என்ன அர்த்தம், ராகவேன அனன்யா, ராகவனை காட்டிலும் நான் வேறுபட்டவளே கிடையாது. இப்ப ராகவன் இருக்கான், ராமன் இருக்கான்னு, ராமனும் நானும் வேறுபட்டவர்களே கிடையாது. வேறுபட்ட பொருளை தானே பிரிக்க முடியும், ஒரே பொருள்ல இருந்து அந்த பொருளையே பிரிக்க முடியாது. நான் ராகவேன அனன்யா அகம். எப்படி, எந்த மாதிரி அப்படின்னா, பாஸ்கரேன பிரபாயதா, சூரியன்ல இருந்து சூரிய வெளிச்சத்தை பிரிக்க முடியுமா? சூரியன் எங்கேயோ இருக்கிறான், சூரிய ஒளி நம்ம பூமியில வந்து விழுகிறது, சூரியன் இல்லாமல் அந்த சூரிய ஒளி இருக்குமா? சூரியன் எப்ப இல்லையோ அந்த சூரிய ஒளியும் போயிடும். சூரிய ஒளியை மட்டும் நான் பூமியில பிடித்து வைத்துக் கொள்கிறேன், சூரியன் வேண்டான்னு நம்மால சொல்ல முடியுமோ? அப்படி ஒண்ணு எப்படி நடக்காதோ, சூரியன் இருந்தால்தான் சூரிய வெளிச்சம் சூரிய ஒளியானது இந்த பூமியிலே விழுமோ, அந்த மாதிரி ராமன் இருந்தால்தான் நான் இருப்பேன். ராமனை விட்டு என்னை மட்டும் தனியாக பிடித்து வைக்க முடியாது, நான் அனன்யா அப்படின்னு சொன்னாள் பிராட்டி. உபதாய புஜம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாமோபதாஸ்யாமி புஜமன்யஸ்ய கஸ்யசித். இப்ப அவர் லோகநாதர், அவர் எப்படிப்பட்டவர்னா லோகநாதர், உலகத்துக்கெல்லாம் பெரிய நாதர், அவர் ஒருத்தர் தான் நாதர். இப்ப லோகத்துக்கெல்லாம் நாதனான அவனுடைய கைய நான் பிடிச்சுட்டேன். நல்ல திடமா இருக்கக்கூடிய அந்த புஜத்தை, அவருடைய கைய வந்து நான் என் தலைக்கு வச்சுட்டு இருக்கேன். அவர் கையில படுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னால், அந்த வலிமையான புஜத்துல படுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னால் எப்படி மற்றொருவன் கையிலே வந்து படுக்க முடியும்? அது எப்படிதான் நான் கிட்ட கூட விடுவேன், அது நான் பண்ணவே மாட்டேன். அஹமௌபைகி பாரியா தஸ்யைவ வசுதாபதேஹே விரதஸ்நாதஸ்ய தீரஸ்ய வித்யேவ விதிதாத்மனஹா. இப்ப விரதங்களை எல்லாம் நன்னா அனுஷ்டித்து ஆத்ம ஞானியாக இருக்கக்கூடிய அவனுக்கு நான் ஔபயிகி பாரியா, அவனை இசைந்த மனையாள், ஆசைப்பட்டு அவனுக்கு மனைவியாக நான் இருக்கிறேன், அது மாறாது.
சாது ராவண ராமேன மாம் சமானய துக்கிதாம் வனே வசிதையா சார்த்தம் கரணேவே கரின் கரேன்வேவர் கஜாதிபம். நான் எப்படி இருந்தேன், காட்டில ராமரோடு கூட நான் வசித்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய என்னை நீ பிரித்து கூட்டி வந்து விட்டாய். எப்படி ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் பிரித்து கஷ்டப்படுவோருக்கு பெண் யானையை கொண்டு போய் ஆண் யானைகிட்ட விட்டா ரெண்டும் சந்தோஷமா இருக்குமோ, அந்த மாதிரி என்னை கொண்டு போய் ராமனிடம் விட்டு விடு, ராமனிடம் என்னை விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டா சீதை. சீதை இத சொன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம். ராவணனுக்கு ரொம்ப கோபம். இவ்வளவு உபதேசம் சீதை பண்ணுகிறாளே, 19 ஸ்லோகம் உபதேசம் பண்ணிருக்கா. ஆனாலும் இந்த ராவணன் காதுல விழல. இப்ப ராவணனை பார்த்து என்ன சொல்றா, நீ ராமன் கையால மாண்டு போயிடுவ, நீ ராமன் முன்னாடி ஒரு புல்லுக்கு கூட சமானம் இல்ல அப்படின்லாம் சொன்னா ராவணன் என்ன பண்ணுவான்னா, அவன் அகங்காரி. எப்பொழுதுமே இதுதான், ரொம்ப அகங்காரம் பிடித்தவர்களிடம் பேசும் பொழுது அவர்களினுடைய வீரத்தையோ எதையோ மட்டம் தட்டி பேசினோமாயில் நம்முடைய காரியம் சித்தி பெறாது. ஆகையாலே என்ன பண்ணுகிறாள்னா, ரொம்ப அழகா ரெண்டு உபதேசம் பண்ணுகிறாள். நீ என்ன பண்ணு, ராமன்கிட்ட போய் ராவணா, சீதை ராவணனிடம் சொல்கிறாள், ராவணா நீ ராமனிடம் சென்று நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நேரா போர்ச்சேவே என்ன சொல்லிட்டு போயிடலாம், ராமா நீனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, நீனும் நானும் நண்பர்கள், நமக்குள்ள என்ன இதெல்லாம், இந்த சீதையை வச்சுக்கோ, இவ்வளவு சொன்னா கூட போதும், ராமன் அப்படியே ஏத்துக்கொள்வான் அப்படின்னு நல்ல ஒரு உபதேசத்தை. எவ்வளவு ஒரு கருணை இருந்தால் ராவணனை கூட, தன்னை இப்படி அபகரித்து வந்தவனை கூட, இதே திரௌபதி இந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி பேசியிருப்பான், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், உன் ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன்னு பேசியிருப்பான். ஆனா பிராட்டி எவ்வளவு மிருது ஹிருதயை, எவ்வளவு ரொம்ப மென்மையானவள்னா, தன்னை அபகரித்து கொண்டு இவ்வளவு மாசம் கஷ்டப்படுத்த கூடியவன் இடத்திலும் கூட ஒரு நல்வார்த்தை சொல்லி, நீ ராமனிடம் என்னை விட்டு விடு, இந்த ராஜ்யத்தையே நீ அழிச்சுடுவ, இப்படி பண்ணாத, உன்னால இந்த அரக்கர்கள்லாம் ஏன் அழியணும்னு இவ்வளவு கருணையோட பேசுகிறாள். ஆனாலும் இவன் காதுல விழல. ஆகையால ரொம்ப அழகா சில வார்த்தை சொல்கிறாள். மித்ரமௌபயிகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீப்சதா வதம் சானிச்சதா கோரம் त्वयासौ புருஷர்ஷபஹ விதிதஸ்ஸ ஹி தர்மஜ்ஞஹ சரணாகத வத்சலஹ தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. நீ எம்பெருமானிடம் தோத்துப்போ அப்படின்னு சொன்னா யாரும், சரணாகதி பண்ணுன்னு சொன்னா யாரும் உடனே கேட்க மாட்டான். அதனால இந்த 2 ஸ்லோகம் இருக்கே, தான் பிராட்டி பண்ணக்கூடிய உபதேசங்கள்ல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ரொம்ப அர்த்தங்கள் நிறைந்த ஸ்லோகம். முதல் வார்த்தை என்ன சொல்கிறாள்னு பார்ப்போம், அண்ணா கவனித்து கேட்கலாம். மித்ரமௌபயிகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா. நீ என்ன பண்ணு, ராமனிடம் போய் ஒரு உறவு பண்ணி கொள்கிறான். உறவுன்னு என்ன, ஒரு மித்திரம் பண்ணு, அவனை நண்பனாக ஆக்கிக்கொள். நீ அவனை தலைவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், நீ ராமனை ஒரு நண்பனாக ஆக்கிக்கொள், அதுதான் உனக்கு நல்லதுன்னு உபதேசம் பண்ணால் பிராட்டி. என்னது இது, நான் பண்ணணுமா, ராமன் எனக்கு நண்பனா அப்படின்னு நீ நினைத்தாயாகில், ராமஹா ஸ்தானம் பரீப்சதா, இப்போ உனக்கு ஒரு ஸ்தானம் வேண்டும்ல. ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள், வழியடிப்பார்க்கும் தரையிலே கால்பாவி நின்னு வழியடிக்க வேணுமே. வழியடிக்கணும்னு சில பேர் வரா, அதாவது வழியிலே அந்த காலத்துல காட்டு வழியா போகும்போது திருடுறதுக்குன்னு சில பேர் வரா. இப்ப அவர்கள் திருடணும்னா என்ன பண்ணணும்னா, தரையில நின்னு தங்களுடைய காலை தரையிலே வைத்து அப்புறம்தான் திருட முடியும். விமானத்துல போறவர்களை போய் திருட முடியுமான்னு நம்ப. இப்ப நமக்கு தரையிலே நிற்பதற்கு ஒரு இடம் வேண்டும், இடம் இருந்தால் தானே திருட முடியும். இப்ப ராமன் எப்படிப்பட்டவன்னா, பண்ணிவிடுவான், உனக்கு ஒரு இருப்பிடம், உன் 2 கால் தரையில வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் உனக்கு வேணும்னு நினைத்தாயாகில் இந்த உலகத்துல, அப்புறம்தான் நீ முதல்ல 2 கால தரையில வச்சாதானே அதற்கு அப்புறம் நீ சண்டை போட்டு சீதையை ஜெயிக்கிறது. ராமனிடத்துல உனக்கு அப்படி கூட பண்ண முடியாது, உனக்கு ஒரு சின்ன ஸ்தானம் கூட இல்லாம பண்ணி விடுவான் ராமன். ஆகையாலே நீ என்ன பண்ணணும், என்ன நீ திருடுறது இருக்கட்டும்,
என்ன ஆசைப்படுறது இருக்கட்டும், முதல்ல அதற்கெல்லாம் நீ என்ன பண்ணணும், இந்த பூமியில கால் பதிக்கணும். அப்படி கூட உன்னை பதிக்க விடாமல் பண்ணி விடுவான். ஆகையாலே ஒருவேளை நீ இப்படி பூமியில கால் பதிக்கணும்னு ஆசைப்பட்டீன்னா அப்ப கூட நீ என்ன பண்ணணும், அவனைத்தான் பத்தணும். ராமா எனக்கு ஒரு கால் பதிச்சுக்கிறேன், யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறச்சே கூட ராமா நான் கால் பதிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணலான்னு சொன்னா கூட அவன் ஏதாவது பண்ணுவான். இப்ப நீ உன்னுடைய காலை பூமியிலே வைத்து திருடணும்னு நினைச்சா கூட ராமனை தான் பத்தி கேட்கணும் தவிர வேற ஒருத்தர் இந்த உலகத்துக்கு நாதர் கிடையாது, அவன் ஒருவன் தான் நாதன்னு உபதேசம் பண்ணான். உடனே ராவணனுக்கு கோபம் வந்துருத்தான். இது என்ன ஒரு இருப்பு, நான் எவ்வளவு பெரிய ராஜா, இப்படி எதிரி கிட்ட குனிந்து நான் வாழ்றத காட்டிலும் நான் அவன் கையால இறந்து போவதே மேல். யுத்தம் பண்ணிடுவோம், ராமன் என்ன அழிச்சிடுவான்னு சொல்ற, இந்த உலகத்துல கால் பாவாம நான் இந்த உலகத்துல கால் வைக்க முடியாம என்ன அழிப்பான் அப்படின்னு நீ சொல்லிட்ட சீதை. அதற்கு பரவாயில்ல, நான் இப்படி ஒரு எளிமையாக எதிரி கால்ல விழறத காட்டிலும் எதிரி கையால மாண்டு போவதே, அவன் கையாலே அழிந்து போவதே மேல் அப்படின்னு நான் இருந்துக்கிறேன்னு ராவணன் நினைச்சுட்டான். உடனே சீதை சொல்கிறாள், வதம் சாணிச்சதா கோரம். ஓ, உன்னை சித்திரவதம் பண்ணி கொல்லுவான். எப்படி கொல்லுவான், கோரம் வதம் அனிச்சதா, உனக்கு ஒருவேளை கோரமான வதம் வேண்டாம்னு நினைத்தாயாகில் ராமனை பற்றுங்கிறான். ஏதோ ராமன் வருவான், ஒரு அம்பு விடுவான், அப்படியே எளிமையா அப்படியே உயிரை விட்டுலான்னு நினைக்காத. முதல்ல வருவான், நீ எது நடக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்கியோ எல்லாத்தையும் நடத்தி காண்பிப்பான். இலங்கைக்கு யாரும் வர முடியாதுன்னு நினைச்சுன்னா இலங்கைக்குள்ள கால் வைத்தான். குரங்கு சேனையோட வந்து கால் வைத்தான். அதற்கு மேல என்னுடைய படைகளை தீண்ட முடியாதுன்னு நினைச்சான். படைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு படை தளபதியாக அடித்து நொறுக்கினான். அதற்கு மேல கும்பகர்ணனை வீழ்த்தினான். இந்திரனையே ஜெயித்த இந்திரஜித்துன்னு இருப்பான், அந்த இந்திரஜித்தையும் வீழ்த்திட்டான். இனிமே தனக்குன்னு ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிற அளவுக்கு ராவணன் வந்து யுத்தத்துல நிக்க, அவனையும் பொடி பொடியாக சரத்தினாலே அடித்து இன்று போய் நாளை வான்னு எந்த ஒரு வீரனும் கேட்க முடியாத ஒரு சொல்லை அவனிடம் சொல்லி, இப்ப எவ்வளவு அவமானம், நீ இன்னைக்கு சிரமப்படுற, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்றது ஒரு வீரனுக்கு அவமானம் இல்லையா? நாள் அவன் வந்து அவன் மாண்டான். இப்ப இது எவ்வளவு கோரமான வதம். தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொந்தங்கள் எல்லாம் தான் கண் முன்னாடியே உயிரிழந்து போறத பார்த்து பார்த்து அதற்கப்புறம் தன்னுடைய தலைகள்லாம் ராமன் வந்து அப்படியே பனை மரத்துல பனங்காய் அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு தலையா அடிச்சு கீழே வீழ்த்தலாம். தான் தலை கீழே விழறதையே தான் இன்னொரு தலை பாக்குறது. அவ்வளவு ஒரு பந்தாடினா ராமன். அப்ப கோரமான வதம் உனக்கு வேண்டான்னு நினைத்தாயா, அவன் கையால நான் இறந்து போயிடுறேன்னு நினைக்கிறது அது அவ்வளவு சுலபம் இல்ல. அவன் கையால இறக்கிறது கோரமா உன்னை சித்திரவதம் பண்ணி அவன் உன்னை வீழ்த்துவான். ஆகையாலே நீ என்ன பண்ணு, நீ அவன் கையால மறித்து விடலாம்னு மட்டும் அவ்வளவு எளிமையா நினைச்சிடாத, உன்னை சித்திரவதம் பண்ணி கொல்லுவான். அப்ப நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணு, அவனைத்தான் பற்றணும். என்ன ஒரே அம்புல நீ கொன்னுடுன்னு நான் ஒரே அம்புல இறந்து போயிடணும்னு நினைத்தால் கூட அதை ராமன்கிட்ட தான் கடைசியில போய் பிரார்த்திக்கணும். ராமா என்ன ஒரே அம்புல கொன்னுடு அப்படின்னா கூட அது ராமன்கிட்ட தான் போய் பிரார்த்திக்க முடியுமே தவிர நீ நினைச்சு நடக்காது. இப்படி இன்னும் பயம் முடுத்தினா சீதை. பயம் முடுத்தின உடனே ராவணனுக்கு என்ன வரும் இந்த இடத்துலன்னு யோசித்தார். ஓ, இவ்வளவு நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப அவன் மனைவியே தூக்கின்னு வந்து நான் இங்க வச்சுட்டேன். இப்ப நான் போய் நீ என் நண்பன் தானே, நான் மனைவிய வச்சுக்கோன்னு கொடுத்தா உடனே வாங்கின்றுவானான்னு ராமன். அப்ப மட்டும் என்ன கொல்ல மாட்டானா? நான் போய் அவனுக்கு நண்பனாக அவனுடைய மனைவியை திருப்பி கொடுத்தால் அப்ப மட்டும் அவன் எனக்கு கொல்லாம மன்னித்து விடுவானா அப்படின்னு நீ கேட்ப. துவயாசௌ புருஷரிஷபஹா, அவன் புருஷோத்தமன். புருஷரிஷபஹான உத்தமமான புருஷன். அவன் வந்து ரொம்ப உயர்ந்தவன். அவன் எப்போ ஒருத்தர் வந்து சரணாகதி பண்ணிவிட்டார்களோ, மன்னிப்பு கேட்டாலோ, அதற்கு பிறகு அவன் முன்னாடி பண்ண தவறை பார்த்து அவனை தண்டிக்க கூடிய ஒரு தோஷம் ராமனிடத்துல கிடையாது. அவன் புருஷோத்தமன். ஒரு உதரை அவன் மன்னித்து விட்டானாகில் மறுபடி அதற்காக அவன் தண்டிக்க மாட்டான். அதனாலே தொயாசௌ புருஷரிஷபஹா அப்படின்னு சொல்லி, அதனாலே நீ போய் அவனிடம் பற்றுன்னா.
விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞஹ சரணாகத வத்சலஹா. இப்ப என்ன சொல்கிறாள்? உண்மையை சொல்கிறாள். நீ ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டேன் மித்ர மௌபைகம் கர்த்தும்னு, ஆனா உண்மையில நீ பண்ண வேண்டியது என்னன்னா சரணாகதி. என்ன பண்ணணும்? சரணாகதி பண்ண வேண்டும்ங்கிறாள். சரி, சரணாகதி பண்ணால் அவன் என்ன ரட்சிக்கணுமே. நான் போய் ஒருத்தன்ட்ட நீ என்ன காப்பாத்துன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. நீ பண்ண தப்புக்கு உன்னை காப்பாத்த வேற காப்பாத்தணுமா? உன்னை நானே கொல்றேன்னு அவன் கொல்லாம இருக்கணும்ல. அப்படின்னா அதற்கு பதில் சொல்கிறாள், விதிதஹா சஹி தர்மஜ்ஞஹா. அவன் தர்மம் அறிந்தவன். தர்மம் அறிந்தவன் என்ன அர்த்தம்? சரணாகதி தான் பரம தர்மம்னு அறிந்தவன். சரணாகதி பண்ணவர்களை காக்க வேண்டும்ங்கிறது தான் பரம தர்மம்னு ராமனுக்கு தெரிஞ்ச ஒரு தர்மம் அதுதான். யார் தன்னை சரணமாக பத்தினார்களோ அவனை ரட்சிக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு தர்மம் தெரிந்தவர் ராமர். பின்னாடி நம்ம பார்க்க போறோம், விபீஷணன் சரணாகதி பண்ணுகிறான் ராமன் திருவடிகள்ல. இப்ப சுக்ரீவன் வேண்டான்னு சொல்றான். அப்படி இருந்தும் சுக்ரீவன்கிட்ட போய் நீ விபீஷணனை கூட்டின் வா, நான் அவனை ஏத்துக்கொள்ள போறேன்னு சொல்றார் ராமன். சொல்லிட்டு என்ன சொல்றார்? சரி நீ அங்க போற, அங்க விபீஷணனுக்கு பதிலா ராவணனே ஒருவேளை இருந்தால் கூட, எதிவா ராவண ஸ்வயம், ராவணனாக இருந்தாலும் சரி கூட்டின்னு வாங்குறார் பெருமாள். ஏன்னா சரணாகதின்னு விட்டால் அவன் இன்னான் இணையான்னு எம்பெருமான் பார்ப்பதில்லை, அவனை அப்படியே ஏத்துக்கொள்கிறான். விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞஹ சரணாகத வத்சலஹா. அப்படி சரணாகதி அடையக்கூடியவர்களிடத்திலே அவன் வத்சலன். வத்சலன் என்ன அர்த்தம்? அப்படியே அவனிடத்துல இருக்கிற தோஷத்தை பார்க்காதவன். வத்சம், வத்சம்னா கன்று. அதாவது ஒரு பசுமாடு கன்று போடுகிறது என்றால் அந்த கன்றுக்கு வத்சம்னு பேரு. அந்த சின்ன கன்று என்ன பண்ணும்? வெளில வந்த உடனே, வயத்திலிருந்து வெளியே வந்த உடனே அது உடம்புல அவ்வளவு இரத்த கரைகள் அழுக்கெல்லாம் இருக்கும். இந்த மாட்டுக்கு மனிதர்கள் போல அதை கொண்டு போய் குளிப்பாட்டணும் இத்தியாதிகள்லாம் தெரியாது. அப்ப அது உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த மாடானது, தாய் பசுவானது தன்னுடைய நாக்காலேயே நக்கி கொடுத்து நீக்கும். இப்ப இதுக்குதான் வாத்சல்யம்னு பேரு. என்னது? அந்த கன்று இடத்திலே இருக்கக்கூடியது அழுக்காக இருந்தால் கூட அதைத்தான் எப்படி எடுத்துக்கொள்கிறது? தன்னுடைய நாக்காலே எடுக்கிறது. அந்த மாதிரி எம்பெருமானும் வத்சலன். வத்சலன் என்ன அர்த்தம்? இப்ப தன்னிடத்திலே சரணாகதி அடைந்தவர்கள் இடத்துல எவ்வளவு ஒரு தீங்கு தோஷம் இருந்தால் கூட அதை எம்பெருமான் தானே சுத்தி செய்கிறான், தானே அதை போக்கியமாக எடுத்துக் கொள்கிறான். அதனால சரணாகத வத்சலஹா அப்படின்னு சொல்கிறார் சீதை. அவன் சரணாகதர்களிடத்துல இந்த தாய் பசுவானது கன்றிடத்திலே எவ்வளவு பாசத்தோட இருக்கிறதோ, அதனுடைய அழுக்கெல்லாம் தன்னுடைய நாக்காலேயே நக்கி எடுக்கிறதோ, அந்த மாதிரி எம்பெருமான் உன்னுடைய தோஷம் எதையும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சரணாகதின்னு இப்ப சொல்லிட்டா. சரணாகதின்னு சொன்னோடனே இவனுக்கு திருப்பி கோபம் வந்துருச்சுன்னா, நீ முதல்ல நட்புன்னா இப்ப சரணாகதிங்கிற அப்படின்னு கோபம் வந்துட போறதேன்னு திருப்பி மாத்தரா. தேன மைத்ரி பவத்து தே. அவனோடு நீ என்ன பண்ணு? ஒரு உறவு பண்ணிக்கொள். எப்படி குஹன் அவனோடு உறவு பண்ணிட்டானோ அந்த மாதிரி நீனும் ஒரு உறவு பண்ணிக்கொள். எதி ஜீவித்து மிச்சசி. ஆக கடைசியில இதான் சொல்றேன், நீ ஜீவிக்க வேண்டும்னா, உனக்கு ஜீவிக்கணும் உயிரோட இருக்கணும்னு கொஞ்சம் ஆசை மனசுல இருந்ததுன்னா அவனோடு நீ நட்பு செய்து கொள் என்று பிராட்டி இந்த 2 ஸ்லோகத்தினாலே சீதா பிராட்டியார் ராவணனுக்கு அற்புதமாக உபதேசங்களை எல்லாம் செய்தாள். அடுத்தபடியாக பேசுகிறாள். பிரசாதஸ்வத்வம் சைனம் சரணாகத வத்சலம் மாம் சாஸ்மை பிரேதோ பூத்வா நிர்யாதைதுமர்ஹசி. அதனால நீ என்ன பண்ணு? ஒரு நல்ல உபாயம் உண்டு. உன் இந்திரியங்களை எல்லாம் அடக்கி கொண்டு இந்த க்ஷணத்திலேயே ராமனிடம் கொண்டு போய் என்ன கொடுத்து விடுன்னு பிராட்டி சொல்கிறாள் ராவணனுக்கு. ஏவம் ஹிதே பவேத் ஸ்வஸ்தி சம்பிரதாய ரகூத்தமே அந்யதா துவம் ஹி குர்வானோ வதம் பிராப்ஸ்யசி ராவண. ராவணா, நீ இப்படி பண்ணவில்லை ஆகில், இந்த ரகூத்தமரான அந்த ராமனிடத்திலே நீ என்னை சேர்க்கவில்லையாகில் நீ மரணத்தை தான் பெறுவாய். வர்ஜயேத் விரஜமுத்ஸ்ருஷ்டம் வர்ஜயேத் அந்த கஷ்டிரம் त्वद्विदं तु न संक्रुद्धो लोकनाथस्य राघवः.
ராமன் லோகத்துக்கெல்லாம் நாதன். உன்னை போன்றவரிடத்துல அவனுக்கு கோபம் வந்துடுத்து உன்னை விடவே மாட்டார். நீ வஜ்ராயுதத்தை விடு, இல்ல யமன் இருக்கானே, யமன் நெடுநாள் விட்டாலும் விடுவான். வஜ்ராயுதம் கூட சில சமயம் உன்னை குறிச்சு அடிச்சா வஜ்ராயுதம் கூட உன்னை விட்டுரும். சரி, ராவணனை கொல்ல வேண்டாம், நம்ம வஜ்ராயுதத்தில இருந்து கூட நீ பிழைக்கலாம், யமனிடம் இருந்து கூட நீ பிழைக்கலாம். ஆனா லோகநாதனான ராமனிடத்திலிருந்து நீ பிழைக்க முடியாது. ராமஸ்ய தனுஷ சப்தம் ஸ்ரோஸ்யசி த்வம் மகாஸ்வனம் சதக்ரது விசிஷ்டஸ்ய நிர்கோஷ அசநேரிவ. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. ராமனினுடைய அந்த நானொலி, வில்லில் இருந்து எழக்கூடிய நானொலியை நீ கேட்ப. அது எப்படி இருக்கும்னா இடி மாதிரி உன் காதுல விழும். இஹசீகிரம் சுபர்வானோ ஜலிதாஸ்யாய் இவோரகாஹ இஷவோ நிபதிஷ்யந்தி ராமலக்ஷ்மண லக்ஷிதாக. ராமனும் லக்ஷ்மணனும் குறிவைத்து அடித்த அம்புகள் அப்படியே அம்பு மழையாக இங்க வந்து விழப்போகிறது. அது அப்படியே பாம்புகள் மாதிரி உங்களை எல்லாம் வந்து கடிக்க போகிறது. ரக்ஷாம்சி பரிநிக்தந்தஹ புர்யாமஸ்யாம் சமந்ததஹ அசந்தாபம் கரிஷ்யந்தி பதந்தஹ கங்கவாசசஹ. இந்த நகரத்துல, இந்த லங்கையில எங்கெங்கெல்லாம் பானம் வந்து விழுகிறதோ, ராமபானம், அங்கங்கெல்லாம் என்ன பண்ணும்னா எல்லாரையும் அழிக்கும். எப்ப யுத்தம் முடிஞ்சதோ அப்ப சொல்லலாம், இந்த நகரத்துல ராமபானம் படாத இடமே இல்லைன்னு. அப்படி எப்படி மழை பெஞ்சா நகரம் முழுக்க அந்த மழை நனைக்கிறதோ, அப்படி ராமபானம் இந்த நகரத்தை முழுவதுமாக அழித்து விடும். ராட்சசேந்திர மகாசர்பான் ச ராம கருடோ மகான் உத்தரிஷ்யதி வேகேன வைனதேய யுவோரகாத். இப்ப இந்த ராட்சசேந்திரர்கள்ங்கிற இந்த கொடிய பாம்புகளை, ராட்சசர்கள் ஆகிற பாம்புகளை ராமனாகிற கருடன் எப்படி கருடன் பாம்புகளை எடுத்து தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்ளுமோ, அப்படி ராமன் ராட்சசர்கள் ஆகிற இந்த பாம்புகளை அழிப்பான். அபநேஷ்யதி மாம் பர்த்தா त्वत्त शीघ्रम अरिन्दमः அசுரேபிய ஸ்ரீயம் தீப்தம் விஷ்ணு ஸ்திரிபிரிவக்ரமைஹி. அசுரர்களிடத்திலிருந்து விஷ்ணு ஆனவன் எப்படி இந்த 3 உலகங்களையும் அளந்து கொண்டாரோ 3 அடிகளாலே, அப்படி என்னுடைய ராமனானவன் சீக்கிரம் உன்னை அழித்து என்னை மீட்டெடுப்பான். ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிஹதே ரக்ஷசாம்பலே அசக்தேன த்வயா ரக்ஷஹா கிருதமேத தசாதுவை. ஜனஸ்தானத்துல, ஜனஸ்தானம் ஹதஸ்தானமா ஆயிடுச்சு. ஹதஸ்தானம்னா எல்லாம் இறந்து போன ஸ்தானம். 14,000 அரக்கர்களை ஒரு முகூர்த்த பொழுதுல ராமன் ஒருவன் அழித்தான்னு தெரிந்து உனக்கு பயந்து போய் நீ இப்படி பண்ணிருக்க. ராமனிடம் யுத்தத்திற்கு பயந்து நீ இப்படி பண்ணி இருக்கிறாய். ஆசிரமம் தும் தயோ சூன்யம் பிரவிஷ்ய நரசிம்ஹயோஹோ கோச்சரம் கதையோர் பர்த்ரோர் அபநீதா த்வயாதம. அதமனே, நீ எவ்வளவு தாழ்ந்தவன், உனக்கு அவ்வளவு வீரம் இருக்குன்னு ராமனோட சண்டை போட்டு என்ன தூக்கின்னு வர வேண்டிதானே. ராமனும் லக்ஷ்மணனும் இல்லாத பொழுது நீ என்னை திருடி கொண்டு வந்தாய். நஹி கந்தம் உபாக்ராய ராமலக்ஷ்மணயோஸ்த்வயா சக்கியம் சந்தர்ஷனே ஸ்தாத்தும் சுனாஷாதூலயோரிவ. இப்ப ராமலக்ஷ்மணர்களை பார்த்து விட்டு, ராமலக்ஷ்மணரை உன் கண்ணாலே பார்த்து, இல்ல ராமலக்ஷ்மணர்கள் உன்னை பார்த்தார்களாகில் அப்ப நீ நிற்க கூட முடியாது. உன்னால் எப்படி புலி வாசனையை சகிக்காமல் நாய் பயந்து ஓடுமோ, அப்படி நீயும் ராமலக்ஷ்மணர்களின் வாசனையை சகிக்காமல் பயந்து ஓடுவாய். தஸ்யதே விக்கிரஹேதாப்யாம் யுககிரஹணமஸ்திரம் விருத்ரஸ்யேவேந்திர பாகுப்யாம் பாஹோ ரேகஸ்ய நிகிரஹா. இப்ப அவர்களோடு நீ யுத்தம் புரிந்தால் இந்திரன் விருத்ராசுரனை கொன்ன மாதிரி உன்னை கொல்லுவார்கள். க்ஷிப்ரம் தவசனாத்தோ மே ராம சௌமித்ரினா சஹ தோயம் அல்ப விவாதித்யஹ பிராணான் தாஸ் ஆதாஸ்யதே ஷரைஹி. சீக்கிரம் ராமர் லக்ஷ்மணரோடு இங்க வந்து சூரியன் எப்படி ஜலத்தை எல்லாம் வற்றடிப்பானோ அப்படி உன்னுடைய உயிரை பானங்களாலே குடிப்பார். கிரிம் குபேரஸ்ய கதோத வாலயம் சபாம் கதோ வா வருணஸ்ய ராஜ்ஞஹ அசம்சயம் தாசரதேர்ன மோக்ஷ்யசே மகாத்ரும காலஹதோஷனேரிவ. நீ குபேரனுடைய பர்வதத்துல போய் ஒழிஞ்சுக்கோ, இல்ல வருணனுடைய இருப்பிடத்துல போய் எங்கேயாவது கடலுக்கு அடியில மறைந்து கொள், இல்ல இந்திரனுடைய சபையில போய் அங்க பயந்து நில்லு. ஆனா எப்படி ஒரு ஆயுள் முடிந்த பெரிய மரம்
காஞ்ச கட்ட மரம் இடி பட்ட உடனே எரிந்து போகுமோ அந்த மாதிரி ராமபானம் பட்ட உடனே நீ எரிந்து போவாய். ராமனிடமிருந்து உன்னால் தப்பவே முடியாது. நீ இந்த உலகத்துல எங்க வேணா போலாம். இந்திர சபைக்கு போ, சந்திர சபைக்கு போ, உன்னால் ராமபானத்திலிருந்து தப்ப முடியாதுன்னு இவ்வாறாக உபதேசிக்கிறாள் சீதை. இதோட 21ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. மேல 22ஆம் சர்க்கம் நாளை பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. பாக்கியம் அற்புதமா இருந்தது சுவாமி. ரொம்ப நன்னா அன்வைச்சோம் சுவாமி. அடியேன் சுவாமி. பாக்கியம். அடியேன் தன்யோஸ்மி. ஸ்ரீமதே ராமானுஜாய சுவாமி. பாக்கியம். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.